எடுத்து இப்படி சாப்பிடும் போதே உங்களுக்கு அது என்ன நான்வெஜ்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். சிக்கன் ரெசிபி என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். இந்த உலகத்திலேயே உனக்கு ஒரு நான்வெஜ் ஒரு 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 டிஷ் பிடிக்கும் சிக்கன் தான். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டும் இருக்குல்ல, அது கடைசியில சொல்லுவேன். சொல்லுப்பா, சொல்லலைன்னா வெடிச்சு 91K சம்திங் வந்துச்சு. இன்னொரு 8,000 சம்திங் பண்ணிட்டா 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம டச் பண்ண போறோம். பண்ணணும். எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மாட்டோமா என்ன? இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. சீக்கிரம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குமா? சூப்பரா இருக்கா? வேற லெவல். மக்களே அப்படி பாக்குறீங்க? சீரியஸா வேற லெவல்ல சூப்பரா தான் இருக்கும். அதுவும் நான் எடுத்து இப்படி சாப்பிடும் போதே உங்களுக்கு அது என்ன நான்வெஜ்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். சிக்கன் ரெசிபி என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். சொல்லிடுவோமா? சொல்லிடலாம் வாங்க. இது வந்து இருங்க ரெசிபி என்னன்றது முதல்ல சொல்லுங்க. சிக்கன் சிந்தாமணி பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. அதை தான் அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணோம் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். வாங்க பார்க்கலாமா? வாங்க. காரசாரமான சிக்கன் சிந்தாமணி செய்யறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். வாங்க பார்க்கலாம். சிக்கன் 5-6 தடவை கழுவிருக்கேன். நல்ல மஞ்சத்தூளும் போட்டு கழுவியிருக்கேன். காஞ்ச மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகு தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சோம்பு, சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், லைம். இதுதான் இன்க்ரீடியன்ஸ். இதோட எண்ணெயும் உப்பும். ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டும் இருக்குல்ல, அது கடைசியில் சொல்லுவேன். சொல்லுப்பா, சொல்லலைன்னா வெடிச்சு. ஓகே, ஒரு ரெசிபி ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்கு. ஆமாம், அதை கடைசியில் சொல்லுவீங்க, அப்படிதானே? ஆமாம். ஓகே, எத்தனை கிலோ சிக்கன் மம்மி இது? நான் 3/4 கிலோ எடுத்திருக்கேன். 3/4 கிலோக்கான இன்க்ரீடியன்ஸ் இல்லையா இது? ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோமா? எஸ். அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சுட்டேன். பேனும் இப்போ நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றுறேன். கொஞ்சம் ஓரளவு நல்லாவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நிறைய தண்ணியில் வேக விட மாட்டேன். நிறைய தண்ணியில் வேக விட மாட்டீங்களாமா? தண்ணி கொஞ்சமாக தான் போடும். சும்மா தெளிக்கிற மாதிரி போடும். தண்ணி போடுவேன், ஆனால் போட மாட்டேன். இன்னைக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அந்த மாதிரி. ஓகே, இது என்ன மம்மி இவ்வளோ காஞ்ச மிளகா போடுறோமே, காரம் திகட்டாதா? இல்லை காஞ்ச மிளகா பெப்பர் மட்டும்தான் இதுக்கு ஸ்பைஸே. நம்ம வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் எதுவுமே போட மாட்டோம். எதுவுமே கிடையாது. நம்ம மிளகாத்தூளே ஆட் பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக தான் காஞ்ச மிளகா, ஓஹோ, பெப்பர், அந்த மாதிரி. ஒருவேளை காரமே சாப்பிடாதவங்க இவ்வளோ எவ்வளோ வேணுமோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். நான் எனக்கு தகுந்த மாதிரி, நீங்களாம் நல்லா காரம் சாப்பிடுவீங்க, அதனால நான் வந்து 1/2 கிலோவுக்கு வந்து ஒரு 12 மிளகா போடுறேன்னா நான் ஒரு 20 மிளகாக்குள்ளே போட்டிருக்கேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி குறைச்சிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ காரம் அந்த மாதிரி. பெப்பர் பவுடர் கூட நான் 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, நீங்கள் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி 1 ஸ்பூன் போட்டுக்கணும். 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அவங்கவுங்க இஷ்டம் தான். காரத்தோட ஃப்ளேவரே வந்து காஞ்ச மிளகான்னு சொல்லலாமா? மெயினா காஞ்ச மிளகா, பெப்பர் ரெண்டுமே இதுதான் ஸ்பைஸே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நான் கரம் மசாலா எதுவுமே எடுத்து வைக்கல. சோம்பு மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலாவே தேவையில்லை. இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சோம்பு ஃபஸ்ட்டு போடுறோம். ஓகே, சோம்பை போட்டுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை பிகினிங்கில் போடுவேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை. ஆமாம். அடடே, இப்போவே தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. இதுக்கப்புறம் என்னம்மா? இது கொஞ்சம் ஒரு 1/2 மினிட், ஒரு 30 செகண்ட். அதாவது பாருங்கள், சோம்பு கலர் மாறி வருது. இப்போ சோம்பு கலர் மாறிடுச்சு கொஞ்சம் ஆயிடுச்சு இல்லை? இப்போ வெங்காயம் போடுறோம். எத்தனை வெங்காயம் மம்மி எடுத்துருக்கீங்க? இது சின்ன வெங்காயம். நான் கிட்டத்தட்ட ஒரு 100 சில்லற கிராம், 150 கிராமில் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோ சின்னதாக பிடிச்சா கரெக்டாக வச்சுருக்கேன். அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது இதை நல்லா வதங்க விடணும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு. ஃப்ளேம் எவ்வளோ இல்லை மம்மி வச்சுருக்கீங்க? மீடியம் ஃப்ளேம். மீடியம். ஓகே மக்களே, மீடியம். இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஃப்ளேமில். ஓகே, மீடியம் ஃப்ளேம். ஆமாம், நான் ரொம்ப தெரிக்குதுன்னு சொல்லி குறைச்சி வச்சுருந்தேன் ஃபுல்லாக. இது மீடியமில் வச்சுக்கலாம்.
அப்படியே வதங்க விட்டுட்டே இருக்கணும். முக்கால்வாசி வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன். முக்கால்வாசி வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா? ஆமாம். ஓகே, முக்கால்வாசி வெந்துடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன். நான் 150 இஞ்சி பூண்டு பேஸ்ட். பட் ஆனால் நான் 150 கிராம் வெங்காயம் சொன்னது தோலோட கிடையாது. தோல் உரிச்ச 150 கிராமில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் 3/4 கிலோக்கு. ஓகே ஓகே ஓகே. அது இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டா? ஆமாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா சிக்கனுக்கு வேற மசாலாஸ் இல்லாததுனால இதுதான். ஓ, கரம் மசாலா எல்லாம் இல்லாததுனால சோம்பு கொஞ்சம் ஜாஸ்தி இஞ்சி பூண்டு பேஸ்ட். அந்த ஸ்மெல் வாடையெல்லாம் வராது. சரி. எல்லா சமையலுக்கும் கரம் மசாலா போடணுன்ற அவசியம் கிடையாது. சிக்கன் சிந்தாமணிக்கு தேவைப்படாது. இது அப்படியே ஒரு 1 மினிட் வதங்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் காஞ்ச மிளகா சேர்க்க போகிறேன். காஞ்ச மிளகா. ஓகே. விதை வேணுன்றவங்க விதையோடு போடுங்க. விதை வேண்டான்றவங்க விதையை எடுத்துகிட்டு கூட போடலாம் மிளகா. பட் நான் விதையோடு தான் போடுவேன். மிளகாவோட விதை. இப்படி ஒரு 1 மினிட் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிக்கனை சேர்க்க போகிறோம். வெறும் எண்ணெயில் காஞ்ச மிளகாவை போட்டிருந்தா கருப்பாயிட்டு இருக்கும். வெங்காயம்லாம் வதக்கி போட்டிருந்தால அது ரெட் கலரில் இருக்கும். ஓ, வெறும் எண்ணெயில் போட்டால் ஒரு மாதிரி கருகிடும். ஓகே ஓகே. அதனால தான் இப்போ போடுறீங்களாமா? ஆமாம். இப்போ சிக்கன் போடுறோம். 3/4 கிலோ சிக்கன். ஓகே. மக்களே, ஒன்று கவனிச்சிங்களா? சொல்லுங்க. நான் மஞ்சத்தூள் போடாமல் சமைக்க மாட்டேன் சமையல் பண்ணும்போது. பட் ஆனால் இன்னைக்கு நான் மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டேன். மஞ்சத்தூள் சமையலில் போடல. ஓ, சமையல்ல போடாம எங்க அம்மா சிக்கன்ல போட்டு கழுவி இது பண்ணிருக்காங்க இல்லையா? ஆமா. ஆனா சிக்கன்லயே மஞ்சத்தூள் தெரியட்டும். கவுள் வாழையெல்லாம் இல்லாமல் இருக்கணுன்றதுக்காக சிக்கன்லேயே போட்டு கழுவிட்டேன். நார்மலாக சிக்கனை கழுவிடுவேன். இப்படி நல்லா ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு வதங்க விடணும். நல்லா பெரட்டிட்டு இல்லாம பெரட்டிட்டு தானே இருக்கீங்க? ஆமாம், பெரட்டிட்டு தான் சொல்கிறேன். சிக்கன்லேயே நீர் விடும். தண்ணி மூடி வச்சா மீடியம் ஸ்லிம்மில் தான் பண்ணுறேன். இப்படி எவ்வளோ நேரம் மூடி வைக்கணும்? ஒரு 4 மினிட்ஸ். 4 மினிட்ஸ் போதுமா? 3 to 4 மினிட்ஸ். ஓகே, வதங்கட்டும். பாருங்க, தண்ணி விட்டுருக்கு பார்த்தீங்களா? ஆமாம்மா, தண்ணி விட்டுருக்கு சொன்ன மாதிரி. இந்த மாதிரி 4 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் இப்படி நல்லா பெரட்டிட்டு இப்போ என்ன பண்ணணும்? தண்ணியை தெளிச்சிட்டு மறுபடியும் வேக விடணும். மறுபடியும் முதல்ல இருந்தா தண்ணியை தெளிச்சிட்டு வேக விடணுமா? ஓகே, தண்ணி எடுத்து தரவா? இந்தாங்க. 1/2 டம்ளர் தண்ணி தான் எடுத்துருக்கேன். பட் 1 டம்ளரும் ஊற்ற மாட்டேன். அப்படியே ஊற்றிடலாங்க. இவ்வளோ மிச்சம் பண்ணிட்டேன். அப்படி போதும். அது ஒரு 4 மினிட்ஸ் வந்தது இல்லையா? இது ஒரு 6 to 7 மினிட்ஸ் வந்தால் போதும் சிக்கன். அதான் இந்த பெப்பர் அதெல்லாம் கடைசியில் இது அப்புறம் நீங்க சொன்ன ஒரு சர்ப்ரைஸ் எல்லாம். அப்புறம் என்னதான் சர்ப்ரைஸ் எனக்கே சொல்லாம அப்பத்துல இருந்து vlog ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இந்த குக்கிங்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு சொல்றீங்க. அப்படிதான். என்னமா அது? என்னடா நீங்க ஐயோ சர்ப்ரைஸா இருக்கேடா. இதெல்லாம் கண்டே எங்க சர்ப்ரைஸ் நீ கண்டே பிடிக்க முடியாது. அட பாவி. பாத்தீங்களா மக்களே, vlog-ஏ உங்களுக்காக தான் பண்றாங்க. குக்கிங் vlog சொல்லுங்க, சர்ப்ரைஸே உங்களுக்கு சொல்ல மாட்டேன்றாங்க. சர்ப்ரைஸ் வந்து சர்ப்ரைஸாக தானே காமிக்கணும். ஓகே, இப்போ இதை இன்னொரு 6 to 7 மினிட்ஸ் வேக போடணும். முடி வச்சிடுறோமா? ஆமாம். சால்ட் போட்டுடு. பாத்தியா, உப்பே போடல எங்க அம்மா. இல்லை இப்போதான் உப்பு போடணும். மூடி வைக்க போயிட்டேன். சாரி மக்களே, உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஆமாம், எனக்கு தேவையான அளவு போடுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போடுறதுனால நிறைய தடவை போட்ட மாதிரி தெரியுது.
நிறைய போட்ட மாதிரி, நிறைய போடல, நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு போட்டுருக்கீங்க. இதையும் ஒரு பரட்டிட்டு இது நீங்கள் வீட்டில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் மக்களே. ரசம்க்கு சாம்பாருக்கெல்லாம் சூப்பராக சூட் ஆகும், ஈஸியாக பண்ணலாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம். இது மொத்தமே பார்த்தீங்கன்னா அடுப்பில் வந்து ஒரு 15 நிமிஷம் தான் அந்த வதங்கிறது எல்லாம் சேர்த்து. சிக்கன் வேகிறது ஒரு 10 to 11 மினிட்ஸு, இந்த வதக்குனதெல்லாம் ஒரு 4 minutes 15 minutesல முடிஞ்சிடும். இந்த கட் பண்ணி வைக்கிறது இதெல்லாம் சேர்த்து தான் வந்து ஒரு 20-25 minutesல முடியும். இப்போ இதை மூடி வச்சிடுறோம் ஒரு 6 to 7 minutesக்கு. 6 minutes ஆயிடுச்சு, வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செமையாக இருக்குல்ல. சிக்கனை ரொம்ப வேக விடக்கூடாது, 1/2 hour 1 hour இந்த மட்டன் மாதிரி கிடையாது. சிக்கன் சீக்கிரம் வெந்துரும்ல, சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப நேரம் வேக விட்டால் கல் மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி பாருங்கள், இப்போ பார்க்கறதுக்கே சாஃப்டாக இருக்குது. பார்க்கறதுக்கு காடுங்கம்மா, பாருங்க எல்லாம் சாஃப்டாக பீல் பாருங்க. இப்போவே பீய ஆரம்பிச்சிருச்சு. அப்போது பெப்பர் போட போகிறேன். மம்மி எனக்கு இந்த பெப்பர் போடுறதுக்கு முன்னாடி ஒரு டவுட் மம்மி. சொல்லுங்க. இப்போ சில பேர் என்ன பண்றாங்க, அதாவது இந்த காஞ்ச மிளகாய் இல்லாம மிளகா பொடியும் போடுறாங்க. கேட்டா கலருக்காக சொல்றாங்க, சில பேர் இன்னும் கொஞ்சம் காரத்துக்காகன்னு சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது சிந்தாமணிக்கு காஞ்ச மிளகா தான் போடணும். சில்லி பவுடர் போட்டால் ரொம்ப ரொம்ப அதோட ரொம்ப ஸ்பைஸ் ஆயிடும். ஆமா. ஸோ கலருக்காக அது போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்பைஸ்க்காக கலர் பவுடர் வேணா சும்மா ஒரு ட்ராப் போட்டுக்கோங்க, பட் ஆனால் வேண்டாம். சிக்கன் சிந்தாமணி இப்படி தான் இருக்கும். அப்படி இந்த கலர் தான், ரெட் கலர் ஆகும். ஸோ கலருக்காகவோ ரொம்ப ஸ்பைஸ்க்காகவோ வந்து நம்ம வந்து சில்லி பவுடர் வேண்டாம். சிந்தாமணி காஞ்ச மிளகாய் போட்டுக்கோம், பெப்பர் பவுடர் போட போகிறோம். டேஸ்டே பெப்பர் பவுடரும் காஞ்ச மிளகா தான். ஸோ அதனால வந்து மிளகாத்தூள் தேவையில்லை இல்லையா? மஞ்சத்தூளும் அதனால தான் போடல, சிக்கன்ல கழுவிட்டேன். அதுலயே மிக்ஸ் பண்ணிட்டோம், சிக்கன்லயே மிக்ஸ் பண்ணிட்டதுனால. ஓகே, இப்போ வந்து மக்களே we are going to put pepper. போட்டுருங்க. போதுமா? போதும். ஓகே, அதுலேயுமே பாருங்க காமிச்ச பெப்பர் பவுடர்லேயும் எங்கள் அம்மா மிச்சம் பண்ணி இதுதான் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஸ்பைஸும் இருக்கக்கூடாது, அந்த ஃப்ளேவர் இருக்கணும். ஓவர் ஸ்பைஸும் இருந்துட்டா நம்மளால சாப்பிட முடியாதுன்றதுக்காக தான். ஸோ பார்த்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட் போடுறேன். ஆபாடா, இப்போதானாமா? என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும். ஓகே, இப்போ பெப்பர் போட்டேன் இல்லையா? பெப்பர் இது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இந்த பெப்பர் போட்ட உடனே ஒரு கலர் மாறும்ல, அந்த கலர் கொடுத்துருச்சு. ஸோ நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்ம வந்து அந்த கலர் பவுடரோ இல்லை மிளகாத்தூளோ தேவையில்லை ஆக்சுவலாக. இல்லை. இப்போ சில பேர் வந்து வேர்க்கடலை போடுவாங்க சிக்கன். சில பேர் பிளெயினாக பண்ணுவாங்க. ஆனால் நான் கேஷ்நட் போட போகிறேன். முந்திரி காட்டுங்க. இந்த கேஷ்நட்டை நான் உடச்சி வச்சிருக்கேன். ஓகே, இந்த கேஷ்நட்டை இதுதான் ஸ்பெஷல் ஆமாமே. எஸ். ஓகே, கேஷ்நட் போட்டு அதையும் நல்லா கிண்டி விடுங்க. இது என்ன மம்மி ஸ்பெஷல்? கேஷ்யூஸ் வந்து நிறைய சிக்கனில் வந்து நார்மலாக தெலுங்காரவங்க கேஷ்யூ போடுவாங்க. ஓ, தெலுங்காரங்க போடுவாங்களா? அவங்களோட குக்கிங்கில் சிக்கன் இந்த மாதிரி பண்ணுற குக்கிங்லலாம் வந்து அவங்க சிந்தாமணி மாதிரி பண்ண மாட்டாங்க, அவங்க வேறு மாதிரி பண்ணுவாங்க. அதுலலாம் வந்து கேஷ்யூ போடுவாங்க. அது ஒரு மாதிரி ஃப்ளேவர் கொடுக்கும். சில பேர் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்த்தீங்கன்னா சேலம் சைடில் வந்து வேர்க்கடலை போடுவாங்க. வேர்க்கடலை ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், முந்திரி ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். வெறுமை இது ரெண்டும் இல்லாமலும் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் இல்லாமல் இப்போ என்ன பண்ணோம்னா கொத்தமல்லி கருவேப்பிலை லைம் போட்டு முடிச்சிடலாம், சமையலை முடிச்சிடலாம். ஸோ நம்ம வந்து நம்ம கேஷ்யூஸ் போட்டால் எப்படி இருக்குன்றத மக்களுக்கு காட்ட போகிறோம் இல்லையா? ஒரு மாதிரி ஃப்ளேவர்டாக இருக்கும். பாருங்க, பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணிக்கோங்க. சில பேர் கேஷ்யூ பிடிக்காது, சில பேர் கேஷ்யூ ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு வேர்க்கடலை பிடிக்கும், சில பேர் பிளெயினாக சாப்பிடுவாங்க. ஸோ இது எங்கள் ஸ்டைல் சிந்தாமணி சிக்கனை நாங்கள் காட்டுறோம். ஆமாம், ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள், அந்த கொஞ்சம் நெஞ்ச தண்ணி எல்லாம் இதாகி ஆயிலில் இதாகுது. இப்போ தண்ணி எல்லாம் போயிடுச்சு இல்லைம்மா? ஆமாம், ஆல்மோஸ்ட் போயிடுச்சு. தண்ணியே இல்லை ஆக்சுவலாக. மக்களே ரொம்ப 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம்லாம் வேக போடாதீங்க. டோட்டல் குக்கிங்கே வந்து சிக்கனோட குக்கிங் மட்டும் சிக்கன் போட்டதுக்கப்புறம் 10லேருந்து 11 நிமிஷம் தான். ஒரு 4 நிமிஷம் வெறுமை வதங்க விட்டோம், அப்புறம் தண்ணி விட்டு வதங்க விட்டோம். இப்போ பெப்பர் போட்டிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை போட போகிறேன். ஓகே, கொத்தமல்லி கருவேப்பிலை. எஸ். ஓகே, கொஞ்சமாக கொத்தமல்லி, கொஞ்சம் அப்புறம் இந்த பிகினிங் போட்ட கருவேப்பிலையில் பேலன்ஸ் இருந்த கருவேப்பிலை போட்டுருவோம். ஆமாம். ஸோ பார்த்துருப்பீங்க, சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல?
அது மட்டும் கிடையாது, பிகினிங் ஆஃப் த வீடியோலயே நான் அதை எப்படி ரசிச்சு சாப்பிட்றேன்னு எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. மக்களே சீரியஸாக சொல்கிறேன், அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த உலகத்திலேயே உனக்கு ஒரு நான்வெஜ் ஒரு 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 டிஷ் பிடிக்கும், சிக்கன் தான். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். ஆமா, சிக்கன்னா எனக்கு உயிருன்னு கூட சொல்லலாம். சிக்கன்ல நீங்க எப்படி பண்ணி கொடுத்தாலும் நான் சாப்பிடுவேன், எப்படி அந்த பெல்ட் அடிச்சு சமையல் பண்ணி கொடுத்தாலும் நான் சாப்பிட்டுருவேன். அவ்வளோ ஒரு ஃபேவரட் எனக்கு. அதை வந்து எங்கள் அம்மா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிந்தாமணி ஸ்டைலில் முந்திரி எல்லாம் போட்டு காஞ்ச மிளகா பெப்பர்லாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணும்போது செமையாக இருந்தது. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் நீங்கள் சிந்தாமணி வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, பண்ணியிருப்பீங்க, அது என்னன்னு தெரியும். பட் ஒருத்தவங்களோட கைப்பதம் மாறும். ஸோ எஸ், எங்கள் ஸ்டைலில் வந்து முந்திரி போட்டு பண்ணால் அதோட ஃப்ளேவர் எப்படி இருக்குன்றதை எங்கள் அம்மா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் முந்திரி போட்டு பண்ணலாம், முந்திரி போட்டு பண்ணலாம், பிளெயின் எதுவுமே வேணாம் நான் வந்து பிளெயினா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் தட்ஸ் உங்க இஷ்டம், உங்களோட இஷ்டம். ஸோ எங்களோட ஸ்டைலில் நாங்கள் பண்ணி காமிச்சிட்டோம். தரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது, வேற லெவலில் இருக்குது. ஸோ எஸ், ப்ளீஸ் டூ ட்ரை. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட ஷார்ட்ஸ், எங்களோட டான்ஸ் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், காமெடி ஷார்ட்ஸாக இருக்கட்டும், எங்கள் vlog-ஓட ஷார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவ்வளோ வரவேற்பு கொடுத்து பயங்கர சப்போர்ட் பண்ணுறீங்க. அதே சப்போர்ட்டை எங்களுக்கு vlog-லையும் கொடுங்க. நிறைய ஷேர் பண்ணுங்க, நிறைய லைக் கொடுங்க, ட்ரை பண்ணுங்க. இந்த குக்கிங் vlog எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காக மட்டும்தான் பண்ணுறோம். அண்ட் எஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கள் ஃபேமிலி வந்து கிட்டத்தட்ட 91K சம்திங் வந்துருச்சு. இன்னொரு 8,000 சம்திங் பண்ணிட்டா 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம டச் பண்ண போகிறோம். பண்ணணும். எவ்வளவோ பண்றோம், இத பண்ண மட்டுமா என்ன? எனக்கு வேணும், எனக்கு அவ்வளோ பெரிய ஃபேமிலி வேணும்ன்றது ஆசை. ஸோ எஸ், சீக்கிரம் 1 lakh சப்ஸ்கிரைபர் டச் பண்றதுக்கு உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் நாங்கள் ஈஸியாக டச் பண்ணுவோம். ஆமா, அதனால 1 lakh சப்ஸ்கிரைபர் டச் பண்றதுக்கு சீக்கிரமா மறக்காம யாரெல்லாம் புது சப்ஸ்கிரைபர்ஸோ ப்ளீஸ் டூ கம் அண்ட் சப்ஸ்கிரைப். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பெல் அடிங்க. ஆமா, எங்களோட எக்ஸ்க்ளூசிவான எல்லா வீடியோஸும் நீங்க பாப்பீங்க. ஸோ ஃபேமிலி அப்படியே வளர்ந்துட்டே போகும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்கும் ஒரு எந்துவா இருக்கும் நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்றது. எந்துவா? எந்துனா சில பேருக்கு புரியாது. ஓகே, அது மோட்டிவேஷனல் மக்களே, மோட்டிவேஷனல். எந்துன்றது வந்து எங்க ஃபீல்ட்ல வந்து அது அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. எந்துவா இருக்கும், என்கரேஜ் பண்ணுங்க, எந்துவா இருக்கும் அப்படின்றது சில பேருக்கு புரியாது. அதனால நான் அப்படி சொன்னேன். ஸோ யா, என்கரேஜிங்கா இருக்கும் அப்படின்றது தான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லவ் நிறைய கொடுங்க, நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் மக்களே. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் அண்ட் ப்ளீஸ் டூ ட்ரை சிந்தாமணி சிக்கன் இன் யோர் ஹோம் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் போடுங்க. உங்க கமெண்ட்ஸை நாங்கள் பார்க்கறோம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, தேங்க்யூ. ஸோ திஸ் இஸ் மீ அபி அண்ட் அனு சைனிங் ஆஃப் ஃப்ரம் அனு அண்ட் அபி vlogs. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறோம். ஓகே, பாய்.